இன்னைக்கு நம்ம ஷோவில் யாரை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம்னு நினச்சிங்கன்னா இளையராஜாவாக மாறிய தனுஷ். ஸோ ஆமாம், இளையராஜா பற்றியும் தனுஷை பற்றியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இணையறதை பற்றியும் ஒரு அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். வெற்றிமாறன் அவர்கள் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணாலுமே கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி, அதாவது விடுதலை ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் மட்டும் இல்லைப்பா, விடுதலை பற்றின அப்டேட் மட்டும் இல்லைப்பா, இன்னும் பெருசாக ஒன்று உங்களுக்காக காத்துட்ருக்கு, பட் அதுக்கான அப்டேட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்ற மாதிரி இளையராஜா அவர்கள் தன்னோட எக்ஸ் வலைத்தளங்களில் செய்தியை பரவி வச்சுருந்தாரு. ஸோ அதை கேட்டுட்டு சில பேர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை அதுவாக இருக்குமா, இல்லை விடுதலை 2ல் இது விட பெருசாக தான் இருக்கா, இல்லை வெற்றிமாறனே வேறு ஏதாவது படம் ஏதாவது பண்ண போகிறாரா அப்படின்ற பரவல் டாக் நிறைய இருந்துச்சு. பட் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஸோ இளையராஜாவோட பயோபிக் உருவாக போகுது. அதில் தனுஷ் தான் அவர்கள் நடிக்க போகிறாங்க அப்படின்றது நேற்று போஸ்டர் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் என்ன இப்போ ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் கேட்டிங்கன்னா இதை கேப்டன் மில்லர், ராக்கி, சாணி காகிதம் இந்த மாதிரியான படங்கள்லாம் இயக்கிய அருண் மாதேஸ்வரன் தான் இயக்க போகிறாரு. ஸோ இது அவர் ஜான்ராவே கிடையாது, ஒரு பயோபிக்ன்றது ஒரு ஜான்ராவே கிடையாது. அவருக்கு யாரையாவது போட்டு கொல்லணும், கத்தி எடுத்து குத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு கதையமைப்பில் தான் அவர் இது வரைக்கும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. பட் அதை தாண்டி ஒரு பயோபிக் ஒன்று எடுக்க போகிறாரு. அதுவும் யாரோட பயோபிக்? ஐயோ, நம்ம இளையராஜா சாரோட பயோபிக், அதை எப்படிப்பா இவர் எடுப்பார் அப்படிங்கிற ப்ரெஷர் இவருக்கு பயங்கரமாகவே இருக்கும் போல இருக்கு. ஏன்னா நேற்று போஸ்டர் லான்ச்சில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா கமல் அவர்களும் சரி, தனுஷ் அவர்களும் சரி, வெற்றிமாறன் அவர்களும் சரி, ஸோ இந்த மாதிரியான பல பேரும் அருண் மாதேஸ்வரனை பார்த்து நீங்கள் ப்ரெஷரை தலையில் எடுத்துக்காதீங்க. இளையராஜாவை பற்றி எடுக்கணும்னா இன்னும் 8 பாகங்கள் எடுக்கலாம், பட் உங்களை நாங்கள் அதெல்லாம் பண்ணவே சொல்ல. நீங்கள் ஒரு பாகத்தை நீங்கள் உங்களோட பார்வையில் இளையராஜா எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரியே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஏன்னா கமல் அவர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இளையராஜா தாழ்த்தி பேசினவங்க தான் அதிகம், ஆனால் அவர் இன்னைக்கு வளர்ந்து காமிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் இளையராஜா பயோபிக் உங்களால் எடுக்க முடியாதுன்னு சொன்னால் உங்களால் எடுக்க முடியும், காட்டுங்க அப்படின்ற மாதிரி கமல் அவர்கள் பேசியிருந்தார். அதை தாண்டி தனுஷ் அவர்கள் எந்த அளவுக்கு இளையராஜா சாரோட ரசிகன் நம்மளுக்கு தெரியும். எந்த மேடையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன இன்டர்வியூவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவர் இளையராஜா பற்றின ஒரு பதிவு பதிவிட்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் தனுஷோட லைஃப்பில் இளையராஜா சாருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேன், ஒரு ரசிகன் தான் இளையராஜாவே வாழ்ந்தா எப்படி இருக்குன்றதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த படம் அமைய போகுதுன்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. இளையராஜா சார் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அப்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான், அதுதான் ஏஆர் ரகுமான். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ மணிரத்னம் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பரவாயில்லப்பா, அந்த ஒரு சின்ன பையன் அப்படியே வளர்ந்துட்டே போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது கிங் ஆஃப் தமிழ் சினிமாவாக இருந்தது இளையராஜா அவர்கள். ஸோ அவரோட பயோபிக் எடுக்கணும்னா ஒரு மாதிரி பயங்கரமான தைரியம் வேணும். அதை தாண்டி சென்னை மெட்ராஸாக மாறதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் இங்கே கால் பதிச்சு ஒன்று நடந்திருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வர போகிறாங்க. அதை தாண்டி இன்னும் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட 16 வயதுலேருந்தே இளையராஜா கூட இருக்கார் கமலஹாசன். ஸோ அவரை 16 வயசுல எப்படி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒன்று இருக்குது. அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்லாம் நேற்று போஸ்டர் லான்ச்சில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருக்கே நேரில் உட்காந்து பார்க்கும்போதே. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கங்கை அமரன் அவர் இருக்கார். ஸோ அவரையும் சின்ன வயசாக காட்ட போகிறாங்களாம். இதில் படத்தில் பயங்கரமான டிஏஜிங் ஃபேக்ட்லாம் இருக்க போது. அப்புறம் பயங்கரமான தமிழ் சினிமா ஃபேன்ஸுக்கு ஒரு பயங்கரமான விஷுவல் ட்ரீட்டாக என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு பாரதி ராஜா அவர்கள் சின்ன வயசில், அதாவது முதல் மரியாதை அந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி இளையராஜா சார் கிட்ட போய் உட்காந்து பேசியிருப்பார் இல்லையா? ஸோ அதெல்லாமே விஷுவலைஸாக நம்ம கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. இந்த மாதிரியான நிறைய 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 விஷயங்கள் இந்த படத்தில் அடங்கியிருக்க போது. என்னோட பயோபிக்கு தானே மியூசிக் பண்ணுற அபூர்வம் நம்ம இளையராஜா சாருக்கு மட்டும்தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது பயங்கர கூஸ் பம்ப்ஸு. ஓடா வாடா கூப்பிடுற அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தது பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிபி அவர்கள். ஸோ அவர் நம்ம கூட இல்லாதது அது பயங்கரமாக வருத்தமாக இருந்தாலுமே கூட அவரை படத்தில் எப்படி கொண்டு வர போகிறாங்க.
ஸோ அவர் மூச்சு விடாமல் பாடின அந்த பாடல்கள்லாம் அன்னைக்கு நம்மளுக்கு கேட்கும்போது கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. அதை இந்த காலகட்டத்துக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்கன்றதெல்லாம் ஒரு மாதிரி கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் நான் எஸ்பிபி சாரை மீண்டும் திரையில பார்க்க வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. ஏஜிங் பண்றாங்க. அது இல்லாம ஒரு கேரக்டர் திருப்பி விஷுவலைஸ் பண்ணி திருப்பி கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு. என் தலைவன் யுவன் சங்கர் ராஜா வந்து சின்ன வயசுல பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா படத்துல கண்டிப்பா ஆப்வியஸ்லி அதையும் காட்டுவாங்க. யுவன் சங்கர் ராஜா சின்ன வயசுல என்ன மாதிரியான சுட்டித்தனம்லாம் பண்ணாருன்றதையும் பயங்கரமா படத்துல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க.